ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டாங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன், ஓகே இது கரெக்டு, இது நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது நான் இந்த மாதிரி மேலேருந்து கீழே தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஹேர் பேக் போட்டுப்பேன். ஹேர் பேக் இல்லைன்னா ஹேர் ஆயில் தேய்ச்சிப்பேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஹேர் வாஷ் பண்ணுறது மேலேருந்து கீழே தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ரொம்ப லென்த்தாக உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்றதுனால நான் ஷார்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் பீட்ரூட் ஹேர் பேக் தான் போடுறேன். நிறைய விலாகில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் பவுட்ரு, அப்புறம் இன்றைக்கி வெந்தயத்தோட தண்ணி தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட மாட்டேன். நிறைய பேருக்கு வெந்தயம் ஒத்துக்காது. வெந்தயம் ஓவர் குளிர்ச்சி. எனக்குமே வெந்தயம் ஒத்துக்காது. அதனால நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து இந்த பீட்ரூட் பவுடரில் மிக்ஸ் பண்ணி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் ஹேரு. நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் வெந்தயம். பீட்ரூட் பவுட்ரு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் தலையில். அதனால முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டாச்சு. கரெக்டாக இந்த ஹேர் பேக்கை நான் 1 ஹவர் வச்சுருந்தேன். ஏன்னா இதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் 1 ஹவர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். நான் கார்த்திகா ஷியக்கா தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்த்திகா ஷியக்கா போட்டு நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்றத காமிச்சேன்னா அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப மெல்லிசான காட்டன் துண்டு தான் வச்சுருப்பேன். ரொம்ப கனமான துண்டை வச்சு நம்ம முடியை கட்டக்கூடாது. அது ரொம்ப இருக்கவும் கூடாது. லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே துண்டு வச்சு கட்டி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் துண்டு கட்டியிருந்தால் போதும். ரொம்ப நேரம்னா துண்டை கட்டி வச்சுருக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் துண்டை அவுத்து லைட்டாக இந்த பக்கம் 2 தட்டு, அந்த பக்கம் 2 தட்டு. சில பேர் போட்டு பட்டார்னு முடியை போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்காதீங்க. லைட்டாக 2 தட்டு தட்டிட்டு இப்படி சும்மா உதிரி விட்டுட்டு ஒரு கிளிப்பு போட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே ஃப்ரீ ஹேராகவே விட்டுருங்க. அப்போ தான் தண்ணிலாம் இறங்கி நல்லா தலை காஞ்சிரும். இந்த அளவுக்கு தலை நல்லா காஞ்சி வந்துச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே. ஆனால் அடி பொடரி பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஈரமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நேரம் தலையை விரித்து நான் போட்டிருக்க மாட்டேன்னா இந்த மாதிரி லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக மேலாப்பில் மட்டும் சிக்கு எடுத்துகிட்டு, வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால நான் வேகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், பொறுமையாக லைட்டாக சிக்கு எடுத்துகிட்டு ஒரு லூஸான பின்னல் மாதிரி போட்டுப்பேன். ஏன்னா எதாவது வேலை இருக்கும், எதுலையாவது மாட்டி முடி இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக லைட்டாக ஒரு பின்னல் போட்டு பேண்ட் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதோட மறுநாள் தான் தலையில் கையே வைப்பேன். அது வரைக்கும் ஹேரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இது மறுநாள் காலையில் எடுத்தது. காலையிலே கோயிலுக்கெலாம் போயிட்டு உங்களுக்காக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே உட்காந்தேன். அதான் பட்டையோடு உட்காந்துருக்கேன். நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். ஃபஸ்ட் டேன்றனால ரொம்ப போட்டு அப்ளை பண்ண வேணாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பொரடி பக்கம் ஈரமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு நல்லாவே காஞ்சிருச்சா சேர்ந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதேமாதிரி கீழேருந்து மேலே தான் சிக்கு எடுக்கணும். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு, எனக்கு காலையிலே நான் லைட்டாக எடுத்துனால அந்த அளவுக்கு சிக்கு இல்லை. நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஒரு பின்னல், இந்த பின்னல் நல்லா டைட்டாகவே போட்டுப்பேன். நான் எப்போதும் வீட்டில் இருக்கிறப்ப போடுற மாதிரி தான் இந்த பின்னல். நான் இப்படி தான் என்னோடய ஹேரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.